ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி அதிக சக்தி வாய்ந்த ராகி களி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி களி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிங்க எல்லாருமே நம்மளுக்கு ரொம்பவும் ஈஸியான முறையில் அருமையாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே நம்மளும் நான் இந்த வீடியோவில் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டிப்ஸ் படி நம்ம யூஸ் பண்ணோம்னா செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 2 கப் அளவிற்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவிற்கு சால்ட்டு எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதே ஸ்பூன் அளவிற்கு 1 ஸ்பூன் அளவிற்கு எண்ணெயையும் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் டிப்ஸ் நம்பர் 1. இந்த மாதிரி ஆயில் சேர்த்து பண்ணுறப்போ நம்ம ராகி களி செய்யும் பொழுது பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கட்டி இல்லாமல், மெயினாக கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல அழகாக வலுவலுன்னு நமக்கு ராகி களி கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்க்குறோம். சரி, அடுத்ததாக 2 கப் அளவிற்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மாவில் சேர்த்து கரைசலாக நல்லா கலந்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ராகி களியை தனிப்பட்ட முறையில் சால்ட்டும் ஆயிலும் கலந்து தண்ணியையும் சேர்த்து கரைசலாக நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். இது டிப்ஸ் நம்பர் 2. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம கரெக்டாக கரைசலை எடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக 2 கப் அளவு தண்ணி நம்மளுக்கு போதுமானதுங்க. 2 கப் அளவிற்கு நான் மாவு எடுத்துக்கிட்டதுனால 2 கப் அளவிற்கு தண்ணியும் எடுத்து இந்த அளவுக்கு பதமாக வச்சாச்சு. இது டிப்ஸ் நம்பர் 2. அடுத்ததா அதே கப்பில் 2 கப் அளவு, இது இப்போ நான் 4 கப்பு சேர்க்க போகிறேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவிற்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக சால்ட்டும், ஏற்கனவே நம்ம அதில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் 1/4 ஸ்பூன் அளவிற்கு சால்ட்டும், அடுத்ததாக 1 ஸ்பூனில் ஆயிலும் இதுலேயும் நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த பாத்திரத்திலையும் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுதான் டிப்ஸ் நம்பர் 3. நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு களி நல்லா பாட்டிங்க, பழைய காலத்து பாட்டிங்க செய்கிறது மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, அது டிப்ஸ் நம்பர் 3. இப்போ நம்ம கரைத்து வைத்திருந்த இந்த மாவு கலவை எல்லாத்தையுமே இதில் சேர்க்குறோம். ஆனால் ரொம்ப முக்கியமானது, தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கரைத்து வைத்திருந்த இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்க்கணுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கை மாறாமல், கை விடாமல் இதே மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே கெட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. மாவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேக வேக கெட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக வர்றப்போ இதே மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு எல்லாம் கெட்டியாகுது. அதே நேரத்தில் சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே சேராமல் நம்ம இதே மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்படி கலக்கிறப்போ ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு நல்ல ஒரு ராகி களி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது, நல்லா வந்துடும். இப்போ பாருங்க, கட்டியே இல்லாமல் சூப்பரான ராகி களி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ராகி களி நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, பதமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணுங்க. அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணியை நம்ம தொட்டுக்கிறணும். பச்சை தண்ணி, அந்த தண்ணியை தொட்டுக்கிட்டு அதிலிருந்து இந்த கரண்டியில் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த ராகி களியை நம்ம இந்த மாதிரி வலிச்சு எடுக்கிறப்போ நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நம்மளுக்கு வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். ராகி களிக்கு உண்டான கரெக்டான பதமே இதுதான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ராகி களி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடியாகி ராகி களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். சுவையான ராகி களி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த ராகி களிக்கு நான் மீன் குழம்பு செஞ்சுருக்கேங்க. மீன் குழம்பு ரொம்ப அமோகமாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு வீட்டில் எது இருந்தாலும் சாப்பிட்டுக்கரலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டா இது ஜாங்கிரி கூட சேர்த்து நெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கரலாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் மீன் குழம்பு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பாருங்கள். ஓகே, இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.